வாடி பஞ்சாயத் சோமநாதபுரம் கிராமத்துல வீடு பட்டா வழங்க ரீதிக்காக கிட்ட கலெக்டர் ஆபீஸ் கிட்ட 4 தடவை மனு எல்லாருமே கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டியும் மனு வாங்கி தாசில்தாருக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு அங்கே தாசில்தாரை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தாசில்தார் என்ன பண்ணாங்க, நாங்க என்கொயரிக்கு போட்டாச்சுன்னு சொல்லி இதுவரையிலும் ஆல்ரெடி ஒரு 25 பேருடைய வீடுங்க ஆல்ரெடி பெண்டிங் நிக்குது. அவங்க அதிகாரிகளை கேட்கும் போது ஆல்ரெடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு யாரெல்லாம் லஞ்சத்தை கொடுத்தாங்களோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. 6 மாசத்துல 3 மாசத்துல கட்டினவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்துட்டாங்க. 40 வருஷத்துல இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டா கொடுக்கல. இந்த மாதிரி ஆல்ரெடி முதலமை இது சிஎம் இங்க வரும்போது எல்லாருக்கும் பட்டா தரோம் வாங்கன்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டு சில பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு பட்டா இல்லாம அவாய்ட் பண்ணிருக்காங்க. அதை இப்போ கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கலான்னு சொல்லி ஆல்ரெடி காலையில ஊர்ல இருந்து வரும்போது சில பேர் சாப்பிடவே இல்லை. டிஃபன் கூட சாப்பிடாம இங்க கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலான்னு சொல்லி வந்தா அங்கே கலெக்டர் இல்லை. ஆல்ரெடி கலெக்டர் வெளியில போயிட்டாங்க. ஆல்ரெடி அதிகாரிங்க இருக்காங்க கொடுத்துருங்க. அதிகாரி கிட்ட இது பண்ணும்போது திரும்பி எகைன் என்ன சொல்றாங்க, தாசில்தார் கிட்ட நீங்க ஒசூர் தாசில்தாரை பாருங்க. திரும்பி அடுத்தது தாசில்தார் என்ன பண்ணுவாரு, அடுத்து ஒரு அதிகாரியா நம்ம அமுச்சு விட்டோம். இந்த மாதிரி 4 தடவை மனு கொடுத்து இதே நிலைமையில தான் நீடிட்டு இருக்கு. சிஎம் இதுல கவனத்தை செலுத்தி அதே மாதிரி அதிகாரிங்க கவனத்தை செலுத்தி யாருக்கு உண்மையான பட்டா இல்லாம இருக்கோ அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா பார்ட்டி மாவட்ட தலைவர் கவியரசு, என்னுடைய பேர் முனிராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர், தருமபுரி மாவட்டத்துடைய பார்வையாளர், நம்ம மக்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்ளணும்.